தங்கமாங்க, ரங்கப்பநாயக்கம்பாளையம். அவர் பேர் சொல்லு. எங்கள் கணவர் பேர் கந்தசாமி, மாவன் வந்து ரவிக்குமார், பேரை வந்து தமிழினிங்க. நான் வந்து எங்கள் சொத்து வந்து ரங்கப்பநாயக்கம்பாளையத்தில் 4 ஏக்கரா இருக்குது. அதை வந்து எங்ககிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்குவே. என் மாவனை என்ன பண்ணினாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி எழுதுனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சொத்தை வந்து எழுதிக்கிட்டு நாங்கள் 70 நாள் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட நாங்கள் சொத்தை ரவிக்குமார்கிட்ட நாங்கள் சொத்தை எழுதிக்கிட்டோம். வந்து எங்ககிட்ட பத்திரம் இருக்க எப்படி எழுதினு கேட்டா, நாங்கள் அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட் இருந்து நாங்கள் எழுதிக்கிட்டோம். நாங்கள் தோட்டம் பூரா கல் போடுறோம்னு வந்து கல் போட்டாங்க சார். கல் போட்டதை எங்களுக்கு வந்து 1 ஏக்கரா இருந்தது, வீட்டோட 1 ஏக்கரா, அதையும் சேர்த்து எல்லாம் எழுதி கல் போட்டாங்க. நான் வந்து கேட்டேன், உன் மகன் எங்களுக்கெல்லாம் ரெக்கார்டு பண்ணி கொடுத்துட்டான் ரவிக்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மாவங்கிட்ட கேட்கலிங்க, அவன் தான் ஆளே இல்லையே, நாங்கள் எப்படி ஃபோன் போட்டு எடுக்கலையே எப்படி கேட்போம். போய் 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. வந்து விற்று 70 நாள் ஆகுது, 75 நாள் ஆகுது. எங்களுக்கு நேற்று தான் தெரியும். உங்க பையனை வந்து தொடர்பு கொண்டு எவ்வளவு நாள் இருக்கும்? அவன் வந்து இப்போ 3 மாதம் 4 மாதம் இருக்குங்க. வீட்டுக்கு வந்து வேறனை கூட்டி வந்து ரீவில் வையாசி மாதம் ரீவில் கூட்டிகிட்டு வந்துட்டு 1 மணி நேரம் விட்டுட்டு அப்பயே வந்து கூட்டிகிட்டு போனான். அதிலிருந்து வரவே இல்லை. ஃபோனை போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி எங்கள் செல்லில் போட்டால் வரல, பக்கத்தில் இருக்கிறவங்க செல்லில் போட்டால் எடுப்பானா, அதையும் எடுக்கல. சரி திருப்பூர்லைங்க. நேரில் எங்களுக்கு இடமே தெரியாதுங்க. அவன் பாட்டுக்கு போவான் வருவான், பையனை கூட்டிகிட்டு போவான், கூட்டியாந்து காமிச்சிட்டு போவான். அதான் எங்களுக்கு தெரியும். சரிம்மா, இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு எதுக்குமா வந்திருக்கீங்க? எஸ்பி ஆஃபீஸ்க்கு எங்கள் பையனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். எங்கள் சொத்தை எதனால எப்படி எழுதுனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் எங்கள் கையில் இருக்குது. என்ன எப்படி எழுதுனாங்க என்ன நிலவரம்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க வந்து கல் போட வந்து நாங்கள் கல் போட வந்துட்டோம், தோட்டம் அவங்ககிட்ட எழுதிக்கிட்டோம், வந்து நிலம் மேலே எங்களுக்கு அப்படின்னு காடு பூரா கல் ஊனி போட்டா பிடிச்சிட்டாங்க. கொசவமுட்டிங்க, அதான் தெரியும். திருச்சி ரோடு கொசவமுட்டினாங்க, அதான் தெரியும். பையன் இருக்கிறானா, பேரனும் அவனும் இருக்கிறானா எங்களுக்கு இல்லையான்னு தெரியலிங்க. அதனால ஆதங்கப்பட்டு சொத்து எழுதிட்டான், பேரனையும் பையனையும் காணா, என்னன்னு தெரியல. போன போட்டால் எடுக்கல, எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். எங்கள் பையனையும் பேரனையும் நாங்கள் கண்ணில் பார்க்கணும்னு தாங்க நாங்கள் வந்தோம். பேர் தங்கமாங்க, என் கணவர் பேர் கந்தசாமி, எங்கள் மகன் பேர் ரவிக்குமார், பேரன் பேர் தமிழினிங்க சார். எத்தனை வயசுமா பேரனுக்கு? பேரனுக்கு 9 வயசு ஆகுதுங்க.